இந்த உலகம் தோன்றிய காலம் தொட்டு இன்றளவும் ஒரே போன்று சுழல இயற்கையின் கோட்பாடுகளுக்கு இணங்கி இயங்கி வருவதே காரணம். தன்பால் இருக்கும் அனைத்து வகை உயிரும் வாழ சரிசமமான உரிமை அளிப்பதே இயற்கையின் தலையாய விதி. காலச்சக்கரம் சுழல பரிணாம வளர்ச்சியால் சில உயிரினங்கள் உணவுச் சங்கிலியின் ஏணியில் ஏற இன்று மனிதம் அதன் உச்சியில் நிற்கிறது. தன் கீழிருக்கும் உயிர்களை காக்கின்ற தலைமை பொறுப்பும் மனிதனிடம் இயல்பாகவே வந்து சேர்கிறது. ஆனால் இன்று சுயநலம் பொதிந்து கிடக்கும் மனிதன் தன் தன்மையை இழந்து தன்னை நம்பியிருக்கும் உயிர்களுக்கு எல்லா வகையான தீங்கிழைத்து கடமை தவறுகிறது. இப்படி இயற்கையின் அடிப்படையே அசைத்து பார்த்து தனது அழிவு பாதையை நோக்கி மனிதம் சென்று கொண்டிருக்கும் இந்த நாளிலும் இன்னும் இந்த உலகத்தில் ஆங்காங்கே சில மனிதநேயமிக்க செயல்கள் நடந்து வருவதாலே இன்றும் அனைத்தும் இயல்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. பிறருக்காக வாழ்தல் என்பது அற்புத வாழ்வு முறை என்று இதிகாசங்கள் போதிக்கின்றன. அந்த வாழ்க்கை வாழ்வோரை உயர்ந்த நிலையில் வைத்து போற்றுகின்றன. அரிதாகிவிட்ட வாழ்க்கை முறையை இன்றும் மேற்கொள்ளும் ஒரு பெண்மணியை வேறொரு பணி நிமித்தமாக காண நேர்ந்தோம். திருமதி கீதாராணி கோவை பெரியநாயக்கம்பாளையம் அருகே சுமார் 250 நாய்களை தான் பெற்ற பிள்ளை போல் கருதி பராமரித்து வருகிறார். பொதுவாக சாதாரண வாழ்வு வாழ்வோரை கண்டாலே நம் மனதிற்குள் சில கேள்விகள் எழும். இம்மாதிரி வித்தியாச வாழ்வு முறை கொள்வோரை கண்டால் பற்பல கேள்விகள் தோன்றுவது இயல்புதானே. உங்கள் மனதில் இருக்கும் கேள்விகளைப் போலவே எங்களுக்கு தோன்றி நாங்கள் அவரிடம் கேட்ட சில கேள்விகள் இதோ. என் பேர் எஸ்வி கீதாராணி. நான் சிவகாசிங்கிற ஊரில் பிறந்தேன். அப்பாவுடைய ஊர் கேரளாவில் வயநாடுங்கிற இடம். நான் சிவகாசியில் பிறந்திருந்தாலும் அதிகமாக வளர்ந்தது கேரள பகுதியில் வயநாட்டில் தான். சிறு பிராயத்தில் என்னுடைய 2 குடும்பத்துலேயும் நிறைய பணம் காசு குளிச்சிருந்தாலும் அன்புங்கிற ஒரு இது அந்த இடத்துல இல்லை. அதுக்கு காரணம் அந்த காலத்தில் அப்பா ஒரு ஜாதி அம்மா ஒரு ஜாதி 2 பேரும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணதுனால எங்கள் 2 குடும்பத்துலேயும் நான் விரும்பப்படாத ஒரு குழந்தையா இருந்தேன். எனக்கு நல்ல விவரம் தெரிந்து 5 வயசுல தாத்தாவுக்கு முன்னாடி நடந்து போவேன். அப்பாவோட அப்பா அவர் என்னை பார்த்தோன்னே இந்த சனியை ஏன் என் முன்னாடி வருது, இந்த சனியை நான் அந்த பக்கம் போக சொல்லுங்க அப்படின்னு மிரட்டுவார். உடனே நடுங்கி போய் நான் அவருக்கு பின்புறமாக போயிடுவேன். யார் என்னை பார்த்தாலுமே வெறுத்துச்சு, இப்போ அந்த பக்கம் போன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு காரணம் என்னன்னு சின்ன குழந்தையில புரியல. ஆனால் என்னுடைய பிஞ்சு மனசில் வேதனை தான் இருந்தது. ஏன் நம்மளை மாத்திரம் எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னு காட்டுக்குள்ளே போய் உட்காந்து சிந்திச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். அப்போ அங்கே இருக்கிற பறவைகள் விலங்குகள் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவங்களோட பேசுவேன், விளையாடுவேன், என் கவலைகளை எல்லாம் மறப்பேன். அதே போல் என்னுடைய வீட்டில் 15 நாய், பெரிய பெரிய நாய் வளர்த்தாங்க. அதெல்லாம் பகலெல்லாம் கட்டி போட்டுருவாங்க, ராத்திரி மாத்திரம் அவுத்து விடுவாங்க பவுண்டரி காவலுக்காக எங்கள் எஸ்டேட்டுக்கு.
இந்த நாய்களை பார்த்தா எல்லாரும் பயந்துக்குவாங்க. நாயை வளர்க்குறதுக்கு 4-5 பேர் வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்களாம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுங்க, நாய்களை எல்லாம் அவுத்து விட போகிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க. நாய்களை அவுத்து விடும்போது அது பவுண்டரி காவலுக்கு நிற்கும். அந்த 15 நாயும் என்ன பார்த்தா வாலாட்டிட்டு செல்லம் கொஞ்சம் விளையாடும். 5 வயசு குழந்தையானன்னா அந்த 15 பேர் கூடயும் போய் உட்கார்ந்து பேசுவேன், விளையாடுவேன். அது ஒன்றுமே என்ன செய்யாது. அப்படியாக அதுக்கு மேலே அன்பு நான் செலுத்த ஆரம்பித்தேன். என்னை ரொம்ப அந்த மிருகங்கள் நேசிச்சது, எல்லா மிருகமும். நான் பிஎஸ்சி கிருஷ்ணமாலில் என்னுடைய பியூசி அந்த காலத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் ஹோம் சயின்ஸ்லேயும் படித்தேன். என்னுடைய டிகிரி கண்டினியூ பண்ணாமல் செகண்ட் இயர்லேயே நிறுத்திட்டேன் பிகாம். அப்போது அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் வறுமையில் இருந்தாங்க. சொத்தெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, எல்லாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்படியாக கோயம்புத்தூரில் நானும் என் அப்பா அம்மாவும் என் கூட பிறந்த 3 சகோதரிகளும் ஒரு சகோதரனுமாக வாழ்ந்துட்டு வந்தோம். வேலைக்கு போய் நான் என் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் எனக்கு அந்த நேரத்தில் உண்டாயிருந்தது. அப்படி கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கணவர் பொள்ளாச்சிக்காரரு. எனக்கு திருமணம் செய்யணும்னு பெற்றோர் தீர்மானித்தாங்க. அதுக்குள்ளே அப்பா தவறிட்டார். அந்த வருத்தத்துலேயும் இது இருக்கும்போது நான் அம்மாட்ட சொன்னேன், வேண்டாம்மா, இப்போ கல்யாணம் பண்ணிட்டா குடும்பத்தை யார் பாப்பா, அப்படி இல்லை, உனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவரை திருமணம் பண்ணி வச்சாங்க. சரி, எல்லாருடைய மனசுலையும் இருக்கிற கனவுகளோடு தான் நான் கடந்து போனேன். ஆனாலும் அதுலேயும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் தான். அன்பு செலுத்துறதுக்கு நான் எல்லா உயிர்களையும் நேசிக்கிற மாதிரி என் கணவர் நேசிக்கிற மாதிரி இல்லை. எங்களிடத்திலே கூட அன்பு செலுத்த முடியாத ஒரு கணவராக இருந்தார். 2 குழந்தைகள், அவங்கள வளர்க்குற இதில் நான் ஈடுபட்டேன். குழந்தைங்களை கரையேற்றி படிக்க வச்சு ஓரளவுக்கு என்னை படிக்க வைக்க முடிஞ்சது என்னால். அவங்களுக்கு உண்டான ஒரு தொழிலையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு திருமணமும் பண்ணி வச்சேன். சின்ன குழந்தையிலேயே என்னுடைய இருதயத்தில் இந்த வாயிலா பிராணிகளுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கையும் குழந்தை வளர்ப்பு, இந்த நேரத்தில் நான் இவைகளெல்லாம் எடுத்து பராமரிக்க முடியாது. அப்போ அதனால நான் அதை மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன். கடமைகளை முடித்த உடனே, எல்லா காரியங்களையும் முடித்த உடனே முடிவெடுத்தேன், இனிமே இவைகளுக்காக நம்ம வாழணும்னு சொல்லி. அந்த நேரத்தில் என் கணவருக்கு அது பிரியம் இல்லை. உடனே என்னை பிரிந்து அவருடைய தாயார் வீட்டுக்கு அவர் போயிட்டார். நான் அதையும் சகித்தேன். இருந்து தான் என்ன கிடைச்சது நமக்கு அப்படிங்கிறதுனால அதை பற்றி நான் கவலைப்படலை. உண்மையிலேயே சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் விடுதலை ஆகிட்டேன்னு நினச்சேன். அந்த நேரத்தில் என் குழந்தைங்கிட்டலாம் சொன்னேன், அம்மா வீட்டை விட்டு போகிறேன். அப்போ 30 நாய்கள் என் இடத்துல இருந்துச்சு. தெருவிலிருந்து எடுத்துகிட்டு வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல எடுத்த ஒரு டாக் இன்றைக்கும் என்கிட்ட இருக்குது. இது நடந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நான் பாய்சன் அதுக்கு கொடுத்துட்டாங்க. அது தெருவில் பாய்சனோடு படுத்திருந்தான். உடனே டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு உண்டான மெடிசன்ஸ் கொடுத்து 7 நாளில் அவன் எந்திரிச்சான். அவன் இன்றைக்கும் என்கிட்ட இருக்கான், ஜிம்மின்னு சொல்லிட்டு. அவனும் அவனோட சேர்ந்த 30 நாய்கள், தெருவில் இருந்து எடுத்த நாய்களோட கூட வீட்டை விட்டு இறங்கி மத்தம்பாளையங்கிற இடத்துக்கு நான் சேர்ந்தேன். அந்த 30 நாய்களோட வெளியேறினா மத்தம்பாளையங்கிற இடத்துல ஒரு பார்க்கு போல பாழடைஞ்சு கிடந்த ஒரு இடத்த ஒரு புரோக்கர் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. அப்போ அந்த இடத்துல போய் தனியாக ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி இருந்துச்சு. அவர் இடத்துல நான் போய் கேட்டேன், ஐயா, நான் இந்த காட்டேஜில் தங்கிக்கட்டுமா இந்த குழந்தைங்களை வச்சு அப்படின்னாரு. சரிம்மா, நீங்கள் இதுவைகளை வச்சுக்கிட்டு அங்கே இருந்துக்கோங்க, அந்த இடத்துக்கு ஒரு காவலாக இருக்கட்டும்னு எனக்கு அந்த இடத்த கொடுத்தாரு. இவ்வளோ சொத்து இருந்து, வீடு இருந்து, வாசல் இருந்து நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்திருக்குன்னு போது ஆனால் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். அங்கே இருக்கும்போது ஒரு 3 மாதம் தான் அங்கே இருக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த இடத்து ஓனர் அந்த இடத்த விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பாழடைஞ்ச பள்ளிக்கூடம், 5 ரூம் இருந்துச்சு, எல்லாம் இடிஞ்சு கிடந்துச்சு. அது ஒரு அருமையான மனுஷர், அவர் மிருக ஜீவன்களை நேசிக்கிறவர். அவருடைய எனக்கு கடவுள் காண்பிச்சு கொடுத்தார். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஐயா, இந்த இடத்த நான் உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னு. தாராளமாக உபயோகப்படுத்திக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி 2 ரூமும் மேலே ரூஃபெல்லாம் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இருக்கிற 3 ரூமுக்கு மேலே கஷ்டப்பட்டு ரூஃபெல்லாம் போட்டு ஒரு ஃபென்சிங் போட்டு இந்த குழந்தைங்களை வச்சு அங்கே குடியேறினேன். இன்றைக்கும் அவர் அந்த இடத்த எனக்கு தான் கொடுத்துருந்தாரு. அந்த நேரத்தில் அநேக எதிர்ப்புகளையும் நான் சந்தித்தேன். 30 நாய்கள்ங்கிறது பெருக ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய முகவரி தெரிஞ்சவங்க எல்லாரும் தங்களுடைய வளர்ப்பு நாய்கள் பராமரிக்க முடியாது, வயதானவைகள் எல்லாவற்றையும் என்னை கேட்டு கூப்பிட்டு கொண்டு வந்து விடுவாங்க. அதுபோல் தெருவில் அடிப்பட்டதெல்லாம் உடனே என்னை நம்பரை கூப்பிட்டு அம்மா காப்பாற்றுவாங்க.
எடுத்து எடுத்து 50 ஆச்சு, 100 ஆச்சு. 100 நாய்களோடு அந்த இடத்துல இருந்தேன். அப்படியே பெருக ஆரம்பிச்சுது. அப்போ என்ன செஞ்சாங்க, அநேக ஜனங்கள் நல்லது செய்யாட்டியும் கெடுமை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாயை வச்சு இவ்வளோ நாயை வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு பஞ்சாயத்தில் அங்கே இங்கே எல்லாம் போய் சொன்னாங்க. அப்போ எல்லாரும் வந்தாங்க. எல்லார்ட்டும் வரும்போது எல்லாரும் அதிகாரிகள்லாம் வந்து பார்க்கும்போது அங்கே நான் எந்த குறைபாடுமே வைக்கல, சுத்தமாக வச்சுருந்தேன். மனுஷங்களுக்கு சீர்கேடு வரக்கூடிய ஒழுங்கின்மை செய்யலை. அந்த குழந்தைகளும் நல்லா இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் அநேக எதிர்ப்பை நான் சந்திக்க வேண்டி வந்துச்சு. அந்த நேரத்தில் திருமதி மேனகா காந்தி உதவியை நான் நாடினேன். இந்த மாதிரி இவ்வளோ நாய்களை வச்சு நான் பராமரிக்கிறேம்மா, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பிரச்சனைகள் உருவாகுது, இப்படிலாம் வந்து என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த அம்மா நம்ம கோவை கலெக்டருக்கும் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கும் தகவல் தெரிவித்து அங்கேருந்து வந்து பார்த்து அவங்க எவ்வளவோ எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த தடைகள் எல்லாம் எனக்கு நீங்குச்சு. இப்போ 100 நாய்கள் பெருகினப்போ அவைகளுக்கு உணவு கொடுக்கறது எனக்கு சிரமமாக தான் இருந்துச்சு. பொது ஜனங்கள் நிறைய பேர் அன்புள்ளம் கொண்டவங்க, அம்மா அரிசி இருக்கு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் போய் அப்போ அரிசி எடுத்துகிட்டு வருவேன். அதுபோல் ஜேஎம் பேக்கரியில் எனக்கு பிரெட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் அவங்க நிறைய கொடுப்பாங்க, அதை போய் எடுத்துகிட்டு வருவேன். சில பிஸ்கட்டுகள்லாம் நிறைய கொடுப்பாங்க. அப்படி எங்கே இருந்தாவது கூப்பிட்டு எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அன்புள்ளம் கொண்ட நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சுமார் சொல்ல போனால் நிறைய பெண்கள் வந்து அந்த இடத்த பார்ப்பாங்க. பார்க்கும்போது பெண்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஒரு சிலரை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். சென்னையில் நளினின்னு சொல்கிறவங்க எனக்கு நிறைய உதவி செய்வாங்க. மாதம் அவங்க ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் லெனோரா ரமேஷ், அவங்க ரொம்ப அனிமல் லவர். அவங்களும் நாங்கள்லாம் செய்ய முடியாத பெரிய காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க கீதான்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்க, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க எல்லாருமே எனக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் வந்தனாங்கிறவங்க இங்கே ஆர்எச்ஆர் ஹோட்டல் ஓனருடைய அவங்க மிஸ்ஸஸ் செய்வாங்க. அது மாதிரி இன்னும் பாகியலட்சுமிங்கிறவங்க, இன்னும் நிறைய பேர். அவங்க பேரெல்லாம் எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். அதனால நிறைய பெண்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, எங்கேயா ஹோட்டல்ஸ்லாம் மிச்சமானது, ஃபங்க்ஷனில் மிச்சமான சாப்பாடெல்லாம் இருக்குமான்னு என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்படியாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளும் வயிறு படாமல் நான் போட்டேன். 60 கிலோ அரிசி ஒரு நாளைக்கு போடுவோம். அந்த 60 கிலோ அரிசியும் எனக்கு கிடைக்கும். அப்படியாக நான் அதுங்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தேன். 100 நாய்கள் வந்த வரைக்கும் நான் ஒரு ஆளாக தான் எல்லா வேலையும் செஞ்சேன். காலையில் எழுந்திருப்பேன். எழுந்த உடனே முதல்ல அந்த குழந்தைங்களோட இதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன், கூட்டி சுத்தமாக வச்சு எல்லா வேலையும் முடிச்சு அடுப்பை எரிச்சிருவேன். அடுப்பில் அரிசியை போட்டுக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செய்வேன். குழந்தைங்கள்லாம் எனக்கு ஒத்துழைப்பாங்க. அப்புறமா அந்த சாதம் வெந்து எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த க்ளீனிங் வேலை முடிச்சு பாத்திரம்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருவேன். 10 மணிக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு தண்ணி வச்சுருவேன். சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இடைவெளியில் ஷெல்டரை பூட்டிட்டு நான் கடைவீதிக்கு போவேன். கடைவீதிக்கு போய் எங்கெங்கே என்ன கிடைக்குதோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு முறை சாப்பாடு போடுவேன். அந்த காலையில் ஆக்கின சாப்பாடே தான் அது அடுப்பில் இருக்கும். அதை எடுத்து பரிமாறுவேன். எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. அந்த இடத்துல கரண்ட் கூட இருக்காது, அரிக்கன் லைட்டு தான். அதெல்லாம் பருத்தி வச்சுட்டு குழந்தைங்களோட நானும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன். 100 நாய் வந்த வரைக்கும் நான் எதையும் பேரும் வைக்கல. நான் இது தன்னார்வ தொண்டுல பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, இதை ட்ரஸ்ட் ஒன்று பண்ணுங்கம்மா, ட்ரஸ்ட் பண்ணி இதை நீங்கள் செவ்வியாக நடத்துனீங்கன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நீங்கள் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் கூட உதவிகள் வாங்கலாம் அப்படின்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணதுனால நான் இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசித்தேன். ஸ்னேகாலயா, ஸ்னேகமே இல்லாத கிடைக்காத நமக்கு ஸ்னேகம் கொடுத்தது இதுங்க. இவங்களுக்கு ஸ்னேகம் கொடுக்கறதுக்காகத்தான், அன்பு கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம இதை வைக்கிறோம்னு சொல்லி ஸ்னேகாலயா ஃபார் அனிமல்ஸ்ன்னு வச்சேன். அந்த பேரையே நான் ட்ரஸ்ட்டு பண்ணினேன். அதுக்கு ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் என்னுடைய குடும்பத்தில் என் மகனும் என் மகளும் நானும், அதுக்கு மேலே 2 பேர் வெளியில் இருக்கு, அவங்களையும் போட்டு இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணேன். ஆடிட்டர் அந்த எல்லாம் பண்ணி முறைப்படி எல்லாமே செஞ்சேன். அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கும் அப்ளிகேஷன் போடலான்னு எல்லாம் அங்கே போய் சின்னி கிருஷ்ணன் அவர்களை பார்த்து பேசினேன். என்னுடைய எல்லா எவிடன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், என்னை வாழ்த்தினார். நல்லபடியாக செய்யுமா, நீ ஒரு அப்ளிகேஷன் அனுப்பு, உனக்கு கிராண்ட் எல்லாம் கிடைக்கும்னாரு. ஆனால் ஒரு மனுஷியாக இருந்ததுனால எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணவும் அனுப்பவும் அதை ஆடிட்டு பார்க்கவும் ரொம்ப சிரமமாக இருந்தது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் அவங்களோட தொடர்பு வச்சுருந்தேன். திருவான்மியூர் போனேன், அங்கேயும் ப்ளூ கிராஸ் எல்லாம் போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சந்திச்சு நீங்கள் அனுப்புங்கம்மான்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் அனுப்பி கிராண்ட் வாங்குற அளவுக்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை.
அப்படியே அதை வச்சுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய ஷெல்டர் நடத்துறேன். 250 நாய்கள் இருக்கு. ஆனா ஒரு பைசா கடன் இல்லை எனக்கு. இதை நான் பெருமையா சொல்லிக்குவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பொதுஜனங்களை எனக்கு கொடுத்து உதவுறாங்க. அப்புறம் தான் வேலைக்காரங்களை நான் சேர்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் இதுல வணிகம் இருக்குன்றதை நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா வணிகம் இருந்து நம்ம செஞ்சாதானே அதை பத்தி நமக்கு புரியும். ஷெல்டர்ல வயசான நாய்கள் சாகிறது இயல்பு. சாகும் பொழுது அதை நாங்கள் பின்பக்கம் புதைப்போம். நல்ல குழி தோண்டி புதைச்சிருவோம். நாங்கள் இருக்கிறது காட்டு பகுதி. பன்னிகள் வரும், தோண்டி போடும். வெளியில அது கிடக்கும்போது அடுத்த நாள் நாங்கள் மீண்டும் புதைப்போம். இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். இதையெல்லாம் எவிடன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு டாக் தான் இறந்து தூக்கி போட்டுருந்துச்சு. நாங்கள் புதைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபோட்டோ எடுத்து தினமலர் பத்திரிகையில் நான் என்னமோ இரும்பு கழிகளாலும் கட்டைகளாலும் அடிச்சு கொண்டதாகவும் இவங்களை எல்லாம் சாப்பாடு போடாமல் வச்சிருக்கிறதாகவும் பணம் சம்பாதிக்கிறதாகவும் வெளியில துர்பிரயோகம் செஞ்சுட்டாங்க. இது பேப்பர்ல தினமலர்ல ஒரு நாள் வருது. எனக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு எனக்கு நிறைய ஃபோன் கால் வருது. அம்மா, நேற்று தானே உங்க ஷெல்டருக்கு வந்தோம், இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கேன். நல்லவங்கள்லாம் பேசுறாங்க. எனக்கு எதிராக இருக்கிறவங்கெல்லாம் என்னை ஒழிக்கிறதுக்காகவே பேசுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அங்கே பார்த்துட்டு, மேடம் நல்லா இருக்கு, ஏன் மேடம் உங்களை பற்றி இப்படி போட்டிருக்காங்க, நீங்கள் சும்மா விடாதீங்க, தினமலர் பேப்பருக்கு போங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ரொம்ப வேதனையோட தினமலர் பேப்பருக்கு போனேன். அங்கே போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். ஒரு பொண்ணு, அவள் தான் அந்த பேப்பர் ரிப்போர்ட்டர். ஏம்மா நீ பாத்தியா என் ஷெல்டரை, நீ பாத்தியான்னு கேட்டேன். இல்லை. அப்புறம் எப்படிம்மா நீ போட்ட, ஒருத்தன் கொலைகாரன்னு சொன்னால் நீங்கள் பிரசுரிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் பார்க்கல, சொன்னாங்க, சொன்னதை வச்சு போட்டினா நான் எவ்வளோ பாதிக்கப்படுறேன் பாருமா. பரவாயில்ல, பாதிப்பு உண்டாயிருச்சு, அதுக்கும் நான் கலங்கலை. நான் எப்பவுமே போராட மாட்டேன், மனசுல மாத்திரம் கடவுளை வேண்டுவேன். 15 நாளையில கலெக்டரேட் இருந்து ஆர்டர் அனிமல் ஹஸ்பண்டரிக்கு போய் அனிமல் ஹஸ்பண்டரியிலேருந்து அங்கே அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஸ்பெக்டர் விமலன் ஃப்ரெட்ரிக்னு சொல்கிறவரை ஆய்வு பண்ண என்னுடைய ஷெல்டருக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர் நேராக வந்தார், ஆய்வு பண்ணார், எங்கள் ஷெல்டரை பார்த்தாரு. அதே தினமலரில் 15 நாளையில இந்த அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க, தூய்மையாக இருக்குது, காற்றோட வசதி எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. இது ஒன்று எனக்கு வெற்றியா இருந்தது, அது சந்தோஷம். இப்ப நான் இருக்கிற இடம் எனக்கு சொந்தமானது இல்லை, ஒரு தஞ்சாவூர்காரரோடது. இந்த இடத்துக்கு ஒரு முறை அந்த புயலெல்லாம் வரும்போது அந்த ஷெட்டு இடிஞ்சு போனதுனால இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஒரு புரோக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் 25,000 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு, ஓனர் எனக்கு தெரியும், இங்கே குடியிருந்துக்கோங்கம்மான்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கல. நானும் ஓனர் தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு அந்த இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு குடியேறிட்டேன். குடியேறி ஃபென்சிங் போட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த இடத்து ஓனருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை காலி பண்ண சொன்னார். அப்போ நான் தயவாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், ஐயா இந்த இடத்த நீங்கள் தயவு செய்து நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ அப்போ நான் காலி பண்ணி கொடுக்குறேன் ஐயா. வாயில்லா பிராணிங்க, கரண்ட் இல்லை, எந்த வசதியும் இல்லை, தர கூட இல்லை, நாங்கள் இங்கே தங்கி இருக்கோம், நீங்கள் விற்கும்போது உண்மையாக காலி பண்ணி கொடுக்குறேன்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். சரின்னு அவரும் விட்டுட்டாரு. கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் புறம்போக்கு இடம் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். கலெக்டர் கருணாகரன் அவர்கள் இருந்த பீரியட்ல இருந்தே நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அவரும் தர்றேன்னாரு. அப்புறம் அர்ச்சனா பட்நாயக்கம்மா வந்தாங்க, அவங்ககிட்டயும் அப்ளிகேஷன் கொடுத்தேன். அவங்களும் செய்கிறேன்னு சொன்னாங்க சேவையை பார்த்துட்டு. அப்புறம் தாசில்தார்கள் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே இருக்க எனக்கு சர்வே பண்ணி புறம்போக்கு இடம் கொடுக்கறதுக்கு லேட் ஆச்சு. இப்போ வந்திருக்கிற டிஆர்ஓ கிறிஸ்துராஜும் வடக்கு தாசில்தார் ரவியும் ஒரு முறை அவங்கள சந்திச்சு கேட்டபோது, அம்மா கொஞ்சம் இப்போ எலெக்ஷன் பீரியடாக இருக்குது, உங்களுக்கு லீஸ் பேசிஸில் நாங்கள் பார்த்து தர்றோம்னு சொன்னாங்க. சரின்னு வந்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாததுனால நான் அப்படியே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த இடத்துலையே இருந்தேன். கடைசியாக இப்போ எங்கள் இடம் ஓனர் என்ன சொன்னாருன்னா, அம்மா நீ காலி பண்ணாட்டி அந்த இடத்த விலைக்காவது எடுத்துக்கோ, நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னார். இந்த இடம் கட்டடங்கள் நிறைஞ்ச இடமா இருக்கிறதுனால எங்களுக்கு இது மாதிரி கட்டடம் கட்ட முடியாது. ஸோ அவங்க இடிச்சு தான் விற்க போகிறாங்க, அதனால இடிச்சு தான் யாருக்கோ கொடுக்க போகிறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இடிச்சு யாருக்கோ விற்கிறத இந்த கட்டடத்தோடு எனக்கு வித்துருங்கய்யா, அதுக்குண்டான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது, சரிம்மா 10-15 நாளில் ரெடி பண்ணு, ஒரு அட்வான்ஸ் போடுன்னு சொல்லிட்டு அவங்க சம்மதிச்சு போனாங்க. இப்போ எங்களுக்கு இந்த இடத்த நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் அந்த மாதிரி விலங்குகள் காப்பம் வச்சு எத்தனையோ ஸ்தாபனங்கள் நடத்துது. அதை போல இந்த கோயம்புத்தூர்ல இவ்வளோ பெரிய பட்டணத்தில், ஏன்னா அனிமல் லவர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு எங்கே இந்த வளர்ப்பு பிராணிகளை விடணும்னு தெரியலை, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு காப்பகம் அமைச்சு இந்த பிராணிகளை வச்சு காப்பாற்றி நாமும் இவங்களுக்கு சேவை பண்ண மாதிரி ஆச்சு, மனுஷங்களுக்கு சேவை பண்ண மாதிரியும் ஆச்சு. அப்படிங்கிற ஒரே மோட்டிவ்ல தான் நான் இப்போ இருக்கேன். சிறுதுளி பெருவெள்ளம், கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் உதவினா இந்த இடத்த வாங்கிட முடியுன்ற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
12 வருஷமா இந்த நாய்களோட நான் பழகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எவ்வளவு ஃபெரோஷியஸா மற்றவங்களை கடிச்ச நாய் கூட நான் போய் பக்கத்துல நின்று அவனை நான் கூப்பிட்டேன்னா உடனே என்னோட வந்துடும். எந்த பிராணியும் ஒரு மனுஷன் துன்புறுத்தாமையோ ஒரு மனுஷன் அதை வேதனைப்படுத்தணும்னு நினைக்காமையோ அந்த மனுஷனை துன்பப்படுத்தாது. இது என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டறிஞ்ச உண்மை. அதுவும் நாய்கள் ஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிற எண்ணங்களை மனுஷனுக்கு மனுஷன் புரிஞ்சுக்க முடியலனாலும் நாய்கள் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உள்ளவைகளா இருக்குது. புயல் வருதுன்னா புரிஞ்சுக்கும், ஒரு பூகம்பம் வருதுன்னா புரிஞ்சுக்கும், இதை கூவிய நமக்கு சொல்லும். ஆனா நமக்கு அவங்களுடைய பாஷைகள் புரியாதனால நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னமோ ஊளையிடுதுன்னு சொல்றாங்க. ஊளையிடுவதல்ல. ஒரு வீட்டுல ஊளையிட்டா ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இல்ல தெருவில் இருக்கிறவங்களுக்கு வருது, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லும். அந்த குரல் வினோதங்கள்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அது மனுஷங்களுக்கு புரியாதனால ஊளையிடுது, அதனால மரணம் வரப்போகுது, நீங்க எச்சரிக்கையா இருங்க, நோய்க்கு மருந்து சாப்பிடுங்கிறத புரிய வைக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. மரணம் எல்லாருக்குமே வர்றதுதான். ஊளையிட்டதுனால மரணம் வரப்போறது இல்ல. இதெல்லாம் நான் புரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு மனுஷன் கல்லெடுத்து அடிக்கணும்ன்ற இருதயத்துல நினைக்கிற ஒரு மனுஷனை பார்த்தா அந்த நாய் குலைக்கும். நாயே பிடிக்காத மனுஷங்களை பார்த்தா அது குலைக்கும். நாயை நேசிக்கிறவங்களை பார்த்தா குலைக்காது, வாலாட்டி பக்கத்துல வரும். அதே மாதிரி குழந்தைங்களும் அப்படிதான். கல்லெடுத்து அடிக்கிற குழந்தைங்களை துரத்தும், சாதாரண குழந்தைங்களை அது துரத்தாது. இப்படியாக அதற்குடைய ஹேபிட் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு தெருவில் 4 நாய் இருந்தா அந்த தெருவுக்கு பாதுகாப்பு. அந்த தெருவில் போறவங்க வர்றவங்க எல்லாரையுமே அந்த நாய்க்கு புரியும், யாரை பார்த்தும் குலைக்காது. இதே அன்டைம்ல அந்த தெருவுக்கு புதுசா 4 பேர் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து குலைக்கும், விரட்டும். அப்ப ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தெரு நாய்கள் சத்தம் போடுது, கத்துது. அந்த 10 மணிக்கு மேல வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியே எட்டி பார்த்தா புது மனுஷன் வர்றான், அவனை நம்ம பார்க்கலாம், யார் என்னன்னு விசாரிக்கலாம், வெளியே கூட வர வேண்டாம், திருட்ட ஒழிக்கலாம். கார் திருடுறாங்க, பைக் திருடுறாங்க, அந்த தெருவில் கொள்ளையடிக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் கொலை பண்றாங்க, இதையெல்லாம் தடுக்க முடியும். இந்த மாதிரி பிஹேவியர் உள்ளதுதான் நாய்கள். அது மாத்திரம் இல்ல, திருடனே திருடிட்டு நம்ம கூட்டத்தில் நின்று அப்படியே திருடுறாங்கன்னு நம்ம தோள் மேல கை போட்டு கேட்பான், நாமளும் அவனுக்கு பதில் சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல பாருங்க, போலீஸ் நாய் அவனை மாத்திரம் கவி பிடிக்கும். காரணம் என்ன? அவனுக்கு தெரியும், அந்த நாய்களுக்கு தெரியும் இவன் தான் திருடன், ஆனா நமக்கு தெரியாது. இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் அந்த நாய்களுக்கு உண்டு. இதை மனுஷங்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. குப்பை தொட்டியை ஒழிங்கன்னு நம்ம ஜனங்க கிட்ட சொல்றோம். குப்பை தொட்டிக்குள்ள குப்பை போடணும்னா யாரும் போடுறது இல்ல. அந்த கீழ்ப்படிதல் மனுஷங்க கிட்ட இல்ல. இன்னைக்கு குப்பையை வெளியில போட்டுட்டு அந்த குப்பையை பொறுக்கி சாப்பிட்டுட்டு ஓரத்துல ஒதுங்கி படுத்திருக்கிற நாயைத்தான் குத்தம் சொல்றாங்க. குப்பையை ஒழிச்சா அங்க நாய்கள் வரவே வராது, தெருவு நாய்கள் உருவாகாது. தெருநாய்களை உருவாக்குறதே நாம தான். உருவாக்கிட்டு தெருநாய்கள் தொல்லை, தெருநாய்கள் தொல்லை, தெருநாய்கள் தொல்லைன்னு சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான காரியம். நாம தெருநாய்களை ஒழிக்கணும்னா நாம சுத்தமா வச்சுக்கணும், நம்ம தெருவை சுத்தமா வச்சுக்கணும். அப்ப கண்டிப்பா தெருநாய்கள் வராது. அது மாத்திரம் இல்ல, இப்போ தெருவில் சொறி நாய்கள் இருக்கு, தெருவில் அடிப்பட்ட நாய்கள் கிடக்குது, அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா ஜனங்கள் பார்த்து எங்களை போல என்ஜிஓக்கள் இப்படி நாங்க சேவை மனப்பான்மையோட இருக்கிற எங்களுடைய நம்பர் எடுத்து கூப்பிட்டா நாங்க உடனடியா போய் அதை எடுத்துக்குவோம். நீங்க அதை அடிக்க வேண்டாம், கொல்ல வேண்டாம், விஷம் வைக்க வேண்டாம், என்ன கூப்பிடுங்க, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு அதுக்கு சாகிற வரைக்கும் சாப்பாடு போடுறேன். அது அங்க மறிச்சு போட்டோம். அவங்களால உங்களுக்கும் தொந்தரவு இல்லை, உங்களால அவங்களுக்கும் தொந்தரவு இல்லை. நான் ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல தெருநாய்கள் ஒழிக்கிறதுக்கு என்னால முடியும். எடுத்துட்டு போய் அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்றோம். அதுக்கு மிக உதவி செய்யறவங்க கோயம்புத்தூர்ல மினி வாசுதேவன் சொல்லிட்டு அவங்க எனக்கு உதவி செய்யறாங்க. ஏபிசி ப்ரோக்ராம் செய்யறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. அதே போல குன்னூர்ல நைஜல்ங்கிறவர் என்னுடைய நாய்களுக்கெல்லாம் இலவசமா அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறாரு. என்னுடைய ஷெல்டர்ல இருக்க எல்லா நாய்களுக்கும் அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஜெனரேஷனே வேண்டாம், நாய்கள் பெருக வேண்டாம், அதை நாங்க பராமரிச்சுக்கிறோம். தெருவை கிளீனா வச்சுக்கிறதுக்கு நாங்க நாய்கள் எடுத்து பராமரிக்கிறோம்னு தான் சொல்றேன். கவர்மெண்ட் கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, புறம்போக்கு இடம் கொடுங்க. எனக்கு பணமோ நீங்க உணவுப் பொருளோ மற்ற எதுவுமே கொடுக்க வேண்டாம். எங்கேயாவது ஒரு காட்டு பகுதியில கூட ஒரு புறம்போக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அங்க வச்சுக்கிட்டு இவைகளை எல்லாம் எடுத்துறேன். தெருவில் நாய்கள் இல்லாம எடுத்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு தான் நான் கவர்மெண்ட் கிட்ட கேட்கிறேன். பணமோ வேற எதையும் நான் அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கல. அது என்னால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா 250 நாய்கள் இப்ப எனக்கு கிட்ட இருக்கு. 250 நாய்களை கவர்மெண்ட் ஃபண்டோ மற்ற எய்டோ இல்லாம என்னால பொதுஜனங்களுடைய உதவியோட காப்பாற்ற முடியும்னா இதை என்னால செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடிச்சு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, விஷம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷங்களுக்கு இந்த உலகத்துல வாழணுங்கிற உரிமை இருக்கிற மாதிரி தெருநாய்களுக்கும் வாழணுங்கிற உரிமை இருக்கு. ஏன்னா யானைய மனுஷனை கொல்லுது, புலி மனுஷனை வேட்டையாடுது, காட்டு மிருகங்கள் கொல்லுது. உடனே காட்டு மிருகங்களை எல்லாம் இவங்க கொல்றாங்களா? இல்லையே. அதுக்கு கூட ஒரு சட்டம் வச்சு காப்பாத்துறீங்க.
மனிதனுக்கு தோழண்டி பாப்பான்னு அன்னைக்கு பாரதியார் பாடினாரு. இன்னைக்கு தோழமையோட தான் இருக்கு, நட்போட தான் இருக்கு. யார் அதை அடிக்கிறாங்களோ, அதை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, வெறுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் குலைக்க. அதுவும் எல்லாரையும் போய் நாய் கடிக்காது. இப்ப தெருவில் நீங்களே பாக்குறீங்க, எத்தனையோ நாய்கள் ஓடுது, ஒடியாருது, யாரையா துரத்துதா, கடிக்குதா. அப்படி தினம் கடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க இப்படியா இருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா அது எங்கேயா ஒரு சம்பவம் நடக்கதான் செய்யுது. ஒரு பைக்காரன் ஒரு குழந்தைய அடிச்சுட்டான், கொன்னுட்டான், ஆக்சிடென்ட்ல செத்து போச்சுங்கிறதுக்காக எல்லா பைக்காரனையும் பைக்கை பிடிங்க கொல்லுவீங்களா? உங்களால அப்படி செய்ய முடியுமா? ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு சமுதாயத்துல பேப்பரை எடுத்து பார்த்தா எத்தனை அக்கிரமம் நடக்குது. பெண்கள் தனியா இருக்கிறவங்க எல்லாம் கொலை பண்ணிடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனவர் வீட்லயே திருடுறாங்க, பாம்பு வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, பெண்கள் தனியா போனா செயினை அத்துட்டு ஓடுறாங்க. ஒண்ணும் வேண்டாம். கொடுமையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பேப்பர்ல சமீப காலத்துல நிறைய வந்துருச்சு. பெத்த தகப்பன் பெத்த குழந்தைய கற்பழிக்கிறான். இது நம்ம எல்லாம் படிச்ச நியூஸ். எவ்வளவு கொடூரம் பாருங்க. இந்த மாதிரி வெறிச்செயல் எல்லாம் இன்னைக்கு பேப்பர்ல இருக்கு. கவர்மெண்டால ஒழிக்க வேண்டிய இத்தனை காரியங்கள் இருக்கு. அவைகளெல்லாம் ஒழிக்காம குப்பை தொட்டியில பொறுக்கி சாப்பிட்டு ஒரு நிழல்ல படுத்துக்கிட்டு மனுஷனுக்கு நல்லது செய்யற இந்த பிராணிகளை மாத்திரம் கொல்லணும், இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இந்த பொதுஜனங்கள் பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சென்னையில ஃப்ளட்லையும் கூட எத்தனை நாய்கள் அந்தந்த வீட்டுக்காரங்களை காப்பாத்திருக்கு தெரியுங்களா? வீட்டுல கென்னல்ல போட்டு வச்சிருக்கிற நாய்களுக்கு தான் அங்க ஆபத்தை ஒழிஞ்சு தெருநாய்கள் மிதந்து போய் தன்னுடைய எத்தனையோ பேரை காப்பாத்தி இருக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். ஒண்ணும் இல்ல, அமெரிக்காவில் அந்த பில்டிங் உடைஞ்சு போது கண்ணு தெரியா ஒருத்தர் நாயை கூட்டிட்டு தான் வேலைக்கு போவார், நாயை கூட்டிட்டு தான் வருவார். அந்த நாய் அந்த பில்டிங் உடையறதுக்கு முன்னாடியே அவரை பிடிச்சு இழுத்துட்டு வெளியே கொண்டு வந்து விட்ட நியூஸ் நாங்க பேப்பர்ல படிச்சோம். Michael Hingson's story isn't just one about survival. It's also a story of teamwork, escaping from the World Trade Center on September 11th without being able to see. He was in the North Tower when the first plane hit. We were on the 78th floor on the north side of the building. We had no clue what happened. Hingson has been blind since birth, but he had his guide dog Roselle with him. Together, they made their way down the staircase as a team. So as we were going down the stairs, she had to sense all the fear from other people. It was my responsibility to be confident and encourage her. Good girl, Roselle. You're going down the stairs, doing a good job. And even when they became engulfed in the dust cloud, together they ran. No way I would have been able to run successfully if it hadn't been for Roselle. Roselle passed away in 2011, the same year Hingson published Thunderdog, telling the story of a man and his guide dog. There's now a new teammate by his side, his guide dog Africa. But the story of how he and Roselle survived will always live on. அது மாத்திரம் இல்ல, சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையில மழை பெய்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தண்ணி தேங்கி இருந்தது. அதுல எலக்ட்ரிக் ஒயர் ஒன்று கட்டாயி விழுந்திருந்தது. ஒரு நாய், அந்த ஸ்டேஷன்ல படுத்து தூங்குற நாய், அந்த பக்கம் வர்றவங்களெல்லாம் குறைச்சு துரத்திட்டே இருந்துச்சு. எல்லாரும் என்ன இது வெறி பிடிச்சிச்சோ இந்த நாய்க்கு அப்படின்னு சிலர் பயந்து ஓடுனாங்க, கல்லெடுத்து சிலர் அடிச்சாங்க. தினமும் அந்த வழியா வர்ற ஒரு பையன் அந்த நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி போவான். அந்த பையன் என்ன ஆச்சுன்னா, வந்தவன் ஏன் இப்படி பண்ற, ஏன் எல்லாரையும் துரத்துறன்னு போது அவனையும் துரத்தி சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கு. இது நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ். கடைசியில் என்னன்னா, இவனுக்கும் கோவம் எனக்கு ட்ரெயினுக்கு நேராகுது, விடு வழியான அந்த தண்ணியை கிராஸ் பண்ண போகும்போது அந்த நாய் அந்த தண்ணியில குதிச்சிருச்சு. குதிச்ச உடனே அப்பவே ஃபயர் ஆகி செத்துச்சு. பாருங்க, இது ஒரு நாய் செஞ்ச நற்செயல். அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு மனுஷங்களை காப்பாற்றணும்னு. இது ஒரு மனுஷன் செய்வானா? அப்பதான் அவன் அழுதான், ஐயோ என்ன காப்பாத்துறதுக்காக நீ உயிரை கொடுத்த, இத்தனை ஜனங்களை இவ்வளவு நேரம் அதுக்காக தான் விரட்டினியான்னு அந்த பேப்பர் நியூஸ் நான் படிச்சு அந்த கட்டிங் கூட எடுத்து வச்சிருக்கேன். அப்போ ஏன் இந்த நல்ல காரியத்தை மாத்திரம் எல்லாரும் பெருசுப்படுத்தி பார்க்க மாட்டேங்கிற? ஒரு மனுஷன் செய்யக்கூடாத ஒரு பெரிய காரியத்தை இந்த நாய் செய்திருக்கு. இது மாதிரி அநேக காரியங்கள் இன்னைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தையே காப்பாத்துறதுக்கு பாம்பு கிட்ட இருந்து. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் ரமணிக்குமார் தன் வீட்டில் ஜூலி என்ற நாயை வளர்த்து வருகிறார். இன்று காலை அவரது வீட்டிற்குள் நுழைய முயன்ற நல்ல பாம்பை ஜூலி நாய் தொடர்ந்து குறைத்து உள்ளே வரவிடாமல் தடுத்தது. ஆனால் நீண்ட நேரமாக போராடியும் பாம்பு வெளியேறாததால் தன் தோழியான கருவாச்சியை உதவிக்கு அழைத்தது ஜூலி. மேலும் சில சகாக்களும் ஜூலியின் முயற்சிக்கு கை கொடுக்க நல்ல பாம்பை தன் வாயால் பிடித்து தரையில் சுற்றி கடித்து கொன்றது. அவர் நிறைய நல்ல காரியங்களை செய்துட்டு இருக்கு. இதை உணரணும். அதாவது நாய்களை
எங்ககிட்ட கொண்டு வந்து விட்டால் 10 நாள் 15 நாள் ஊருக்கு போகிறோம் பார்த்துக்கோங்கம்மான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் நோயாளி நாய்கள், அடிப்பட்டது, நடக்க முடியாதது, அப்புறம் கொஞ்சம் சிக்கு, வயசான இவைகளை தான் நான் வச்சு பராமரிக்கிறேன். அப்போ நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் ஆரோக்கியமாக அதை வச்சுருப்பீங்க. இதை நான் பிஸ்னஸாக பண்ணலை, பணம் வரும்னு நினச்சி இந்த காரியத்தை நான் பண்ணாதனால நீங்கள் 10 நாள் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்க மாட்டீங்க, வேக்சினேஷன் போடாமல் வச்சுருப்பீங்க. அப்போ அவைகள் வரும்போது நோய் தொற்றுகள் அவர்களுக்கு பாதிக்கும். அப்போ எங்ககிட்ட கொண்டு வந்து விட்டு 10 நாள் வாடகை நீங்கள் கொடுக்கறத விட இதுக்கு கெனல்ஸ் வச்சுருக்காங்க, பெட் ஷாப்லலாம் வச்சுருக்காங்க, அவங்கள நீங்கள் அணுகுங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கு நீங்கள் வாடகை கொடுத்த மாதிரியும் ஆச்சு, அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்த மாதிரி ஆச்சு. உங்கள் நாய்களுக்கும் எந்தவித நோய் தொற்றும் வராது. நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டுருவேன். பணத்துக்காக நான் இந்த கெனல்ஸ் வச்சு பாதுகாக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஷெல்டருக்கு வருமானம் வரும்னு நான் இது வரைக்கும் எந்த காரியத்தையும் செய்யலை. சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் நாய்களை எல்லாம் விற்கிறீங்க. அப்போ நான் சொல்லுவேன், வாங்க வாங்க வந்து பாருங்க, இந்த நாய்களை யார் வாங்க? எல்லாம் கை உடஞ்சி, கால் உடஞ்சி, கண் இல்லாதது, 2 கண்ணும் தெரியாது, 1 கண்ணு தெரியாது, அவைகள் தான் அங்கே இருக்கும். இதை யாரையா வாங்க போறா? தெருநாய்களை யார் வாங்க போறா? இல்லை, இன்னைக்கு இந்தியன் பிரீட் யாருமே வாங்க மாட்டாங்க. எல்லாருமே பிரீட் நாய் தான் வேணும், ஜாதி நாய் தான் வேணும், அந்த பேரெல்லாம் சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பாங்க, அடாப்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னா. அதெல்லாம் இல்லைங்க, இந்தியன் டாக் தான் இருக்கு, அன்புள்ளது, ரொம்ப பாதுகாப்பானது, செலவு கம்மி, நீங்க நல்லா வளர்த்தலான்னா அது வேண்டாமா, பிரீட் வந்தா கூப்பிடுங்கம்பாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? அதனால இது நான் பிஸ்னஸ் பண்ணல, சேவை பண்றேன். அதனால நான் நாய்களை விற்கிறதும் இல்லை, நான் 10 நாள் வச்சு பார்க்கறதும் இல்லை. என்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னா, இந்த காப்பகம் வாயிலா பிராணிகளுக்காக உருவாக்கப்பட்டது. நல்ல நல்ல பிரீடு அவங்கவுங்க வீட்டில் வச்சு நல்லா வளர்த்துவாங்க. அவங்களுக்கு அந்த நாய்களுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லை டிசீஸ் ஆயிடுச்சு, இல்லை வயசாயிடுச்சு, அவங்க வீட்டில் பார்த்துக்க முடியல, டிரான்ஸ்ஃபரில் போகிறாங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட் ப்ராப்ளம், ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட உண்மையான ரீசனோட என்ன அணுகுனாங்கன்னா, அவங்களுடைய நாய்களை நான் எடுத்து பராமரிக்கிறேன், மருத்துவ உதவியோடு அதுகளை பாதுகாத்துக்கிறேன். அவங்களுக்கும் இப்படி ஒரு அம்மா கிடைச்சாங்களே, நம்ம நாய்களை தெருவில் விட வேண்டாமே, அனாதையை விட வேண்டாமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் என்கிட்ட கொண்டு, அப்படிப்பட்டவங்ககிட்ட ஒரு சின்ன டொனேஷன் கேட்பேன். ஒரு சின்ன டொனேஷன் கொடுங்கம்மா இவ்வளோ பேருக்கு. ஏன்னா இன்னைக்கு 5 பெண்கள், ஒரு ஆண் வேலை செய்கிறார், ஒரு டிரைவர், 6 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி விடுறவங்ககிட்ட ஒரு சின்ன டொனேஷன், அவங்களும் மனமும் நம்ம நாயை தெருவில் விடாமல் இந்த அம்மா பாதுகாக்கிறேன் பார்ப்பாங்க. நான் எப்படி அன்பா வச்சுக்கிறேன், அதுக்கு எப்படி அன்பா என்கிட்ட பழகுது, எப்படி சந்தோஷமா அங்கே வாழுதுன்றதை பார்த்துட்டு மனமும் அவங்களும் கொடுப்பாங்க. அவைகளை வச்சுட்டு பெட்ரோல் செலவு, தண்ணி கூட விலைக்கு தான் வாங்குறோம், என்னென்ன செலவு செய்யணும், மருத்துவ செலவு, இதுக்கெல்லாம் அதை நான் வச்சுக்கிறேன். அப்படியாக அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அது மாத்திரம் இல்லை, ஜனங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே உங்களுக்கு அடிப்பட்ட நாயோ இல்லை உங்கள் வீட்டு பராமரிக்க முடியாத நாய்களோ இருந்தாலும் என்னுடைய தொலைபேசி நம்பரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எந்த நேரத்தில் கூப்பிடலாம், மிட் நைட் இருந்தால் கூட என்னை கூப்பிடலாம், நான் பயப்பட மாட்டேன். அந்த நேரத்துலையும் என்னுடைய கிட்ட இருக்கிற வண்டியை எடுத்துகிட்டு வந்து நான் அந்த பிராணிகளை எடுத்துக்கிட்டு போகிறேன், வச்சு காப்பாற்றுறேன். அப்படியாக நான் என்னுடைய டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் வச்சுக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, எனக்கு நான் ஒரு வசதியும் இல்லாமல் அந்த 100 நாய்களை வச்சு கஷ்டப்பட்ட போது என்னுடைய ஷெல்டரை ஒருத்தர் பார்க்க வந்தார், அருண் சொல்லிட்டு. அவருடைய சகோதரர் சிங்கப்பூரில் இருக்காரு, ராஜ்குமார்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் என்னுடைய ஷெல்டரை பார்த்து நான் படுற கஷ்டமெல்லாம் பார்த்து, அப்போ நான் வாடகை வண்டி பிடிச்சிட்டு தான் போய் ரெஸ்கியூ எடுத்துகிட்டு வருவேன். ஐயோ உங்களுக்கு ஒரு வண்டி தேவை தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னேன். அப்புறம் போயிட்டு 1 வாரத்தில் சொல்கிறாரு, ஒரு டாட்டா ஐரிஷ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேனு அம்மா உங்களுக்கு தர்றேன்னு. என்ன காதுகளே நம்ப முடியல. அவங்க அந்த வண்டி எனக்கு கொண்டு வந்து கொடுத்து, இதை வச்சு ரெஸ்கியூ எடுங்கம்மா, நீங்கள் செய்கிற சேவை பெருசுன்னு அப்படியாக எனக்கு ஒரு வண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கேரளாவில் போய் நாய்களை எல்லாம் கொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணி ரீனா ரோலண்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் பாம்பே, அவங்களும் நானும் எர்ணாகுளம் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் எல்லாம் கொடுத்து காப்பாற்றியிருக்கோம். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு கொல்லக்கூடாதுன்னு. ஃப்ராக்சர் உள்ள நாயும் இந்த ரேபிஸ் உள்ள நாயும் கூட மெர்சி கில்லிங், அதாவது வேதனை இல்லாமல் அதை டாக்டருடைய உதவியோட கொல்லுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதையும் விட மேலா 250 குழந்தைங்களுக்கு மத்தியில் எல்லா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளது எல்லாத்தையும் தொட்டு தடவி தூக்கி தான் நான் வேலை செய்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நோய் வந்ததில்லை, ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததில்லை. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். மனுஷங்களால கிடைக்கக்கூடாத சந்தோஷம் இந்த பிராணிகள் எனக்கு கொடுக்கும்போது, இவைகளுக்கு என்னைக்கும் இந்த காப்பகம் நிலைக்கணும், எனக்கு அப்புறமும் என்னுடைய வாரிசுகள் எல்லாம் இதை கவனிக்கணும். நிறைய பேரை உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் எனக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா ஸ்னேகாலயா ஃபார் அனிமல்ஸுங்கிற இந்த ஸ்தாபனம்
தலைமுறை தலைமுறையாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லா பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைங்க வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஃபாரின் போய் ரொம்ப சம்பாதிக்கணும், தங்களை நல்லா வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. அது தவறான அபிப்பிராயம் கிடையாது, அது நல்லது தான். ஆனாலும் ஒன்றை மாத்திரம் பேரண்ட்ஸ் மறந்துடக்கூடாது. குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தையிலேயே ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு சப்ஜெக்டை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா இன்னைக்கு டிவியில் எத்தனையோ பார்க்குறாங்க, பார்த்துட்டு குழந்தைங்க துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு கற்றுக்குறாங்க, சண்டை போட கற்றுக்குறாங்க, எப்படி பாம்பு வைக்கணும்னு கற்றுக்குறாங்க, எப்படி டெரரிஸ்டாக மாறணும்னு கற்றுக்குறாங்க. இதை தான் இன்னைக்கு கற்றுக்குறாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்கள மனசில் சின்னதுலேயே எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா என்னுடைய பேரன் இருக்கான். அவன் இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எறும்பு ஈயெல்லாம் போனால் காலால் மிதிப்பாங்க, எல்லாரும் அடிப்பாங்க. அந்த மாதிரி அவனும் செய்தான். அப்போ நான் சொன்னேன், அப்பா அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, இது அப்பா எறும்பு வெளியே வந்திருக்கு, அது சம்பாதிக்க வந்திருக்கு, அம்மா எறும்பும் பாப்பா எறும்பும் கூண்டில் இருக்கு, இது சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்க சாப்பிடுவாங்க, நீ அடிச்சு கொண்டுட்டா அது எப்படி திரும்பி போகும், டேடி வேலைக்கு போயிட்டு வரலன்னா நீ எவ்வளோ கவலைப்படுவ அப்படின்னு சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டான். உடனே ஒரு எறும்பை காமிச்சு இது யாருமான்னு கேட்டான். எனக்கு அது ஆனா பொண்ணா தெரியாது, சும்மானாலும் இது அம்மா எறும்புன்னு. இன்னொரு எறும்பு குட்டி எறும்பை காமிச்சு இது என்னன்னு கேட்டான். இது பாப்பா எறும்புப்பா அப்படின்னு. அன்னையில இருந்து நல்லவனா மாறிட்டான். எந்த ஜீவராசியும் அடிக்க மாட்டான். என்னை பார்த்தா கேட்பான், குருவி பாவம் இல்லை பாட்டி அப்படிம்பான், காக்கா பாவம், அதுக்கு எதாவது கொடுப்பான். எறும்புக்கு கூட கொண்டு போய் அந்த புத்துல அரிசியை போடுவான். அப்போ இந்த குழந்தைங்க மனசுல நல்லதை நம்ம சின்னதுல விதைக்கும் போது அந்த குழந்தைங்க அன்புள்ளவங்களாகவும் பாசம் உள்ளவங்களாகவும் மாறுவாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல முதியோர் இல்லங்கள் நிறைய இருக்கு. அப்பா அம்மா அவங்களோட வயசான அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க. இந்த குழந்தை அதை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஓ நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டியை கொண்டு போய் சேர்த்தாங்களே, இனி இந்த அப்பா அம்மாவும் வயசானா நம்மளும் கொண்டு போய் சேரணும், இன்னைக்கே அவன் ரெடி ஆயிடுவான். இதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்காம முதியோர் இல்லங்களெல்லாம் மூடப்படணும். எவ்வளோ வேதனையோட எத்தனை தாய் தகப்பன்மார் நம்ம பெற்று வளர்த்த பிள்ளைங்க நம்மளை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்களேன்னு கண்ணீரோடு இருக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது நம்ம சமுதாயத்தில் ஒழியணும். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஈவு இரக்கம் ஜீவகாருண்யம் இல்லைன்னா அந்த இடத்துல இயற்கை சீற்றங்கள் விளையும். ஏன்னா எல்லா உயிருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. நாம தான் வாழணும், மற்ற உயிர்கள் சாகணும்னு நினைச்சோம்னா அந்த உயிர்களை அழிக்கும் போது அவங்களோட கண்ணீரும் கூக்குரலும் பல விதத்திலையும் மக்களுக்கு பாதிப்பா வரும், ஒரு சாபமா கூட வரும்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் பாருங்க இயற்கை சீற்றங்கள் அதிகம். நான் சொல்றது ஜீவகாருண்யத்தோடையும் அன்பு நிறைந்தவங்களாகும். மற்றவங்களை நேசிங்க. நம்ம பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்க வேண்டாம், அவங்கள நேசிங்க. நமக்கு பொண்ணும் பொருள் கொடுக்க முடியலனாலும் அன்பை கொடுக்க முடியும். எல்லாருக்கும் அன்பை கொடுக்க முடியும். பக்கத்து வீட்டை பார்த்து ஹலோ நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. இந்த வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை இல்லையா? எவ்வளோ வீணான வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம். அப்போ இவங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அவங்க இருதயத்துக்கு எவ்வளோ இதமாக இருக்கும். ஏன் அப்படி நடந்துக்க கூடாது? நம்ம அப்படி நடந்தோம்னா இந்த சமுதாயத்தில் ஒரு அன்பை உருவாக்க முடியும். அன்பு நிறைந்திருக்கும் போது நிச்சயமா அழிவுகள் குறையும். அன்னைக்கு இல்லாத அழிவுகள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் நிலநடுக்கம், பூகம்பம், நீர் பாருங்க, நெருப்பு, கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கரம் இல்லாத சூழ்நிலை. இவைகளெல்லாம் மறையணும்னா நம்ம சமுதாயத்தில் ஜீவகாருண்யம் இருக்கணும். ஜீவகாருண்யம் இருந்தால் ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல மனசுள்ளவங்களா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்து இந்த உலகத்துல உண்மையான ஒரு அன்பான சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். என் பேர் வித்யா. 250 நாய்கள் வளர்த்துறாங்க. அது அவங்க சொந்த குழந்தையா நினைச்சு வளர்த்துறாங்க. தன்னோட கருணை உணர்வால இன்னைக்கு 250 நாய்களுக்கு வந்துட்டு அம்மாவா இருக்காங்க. என்னுடைய பேர் ராமு. நான் ராமநாதபுரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நான் அடிக்கடி எஃப்எம் ரேடியோ கேட்பேன், ரெயின்போ எஃப்எம். அதில் தான் இந்த அம்மாவுடைய பேட்டி எனக்கு கிடைச்சிது. இப்போ இவங்க சொல்கிற அவங்க வாழ்கிற வாழ்க்கையை, அவங்கள சின்ன வயசுலேருந்து அவங்க பட்ட கஷ்டம், அவங்க அன்புக்காக ஏங்கிட்டு அவங்க யாருனால அன்பு கிடைச்சதோ அதை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனுஷனால அவங்களுக்கு அன்பு கிடைக்கவே இல்லை, நாய்களால் தான் அவங்களுக்கு சிறு வயதிலிருந்து அன்பு கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு அவங்க அந்த இடத்துக்கு நாங்கள் நேராக போய் பார்த்தோம். அவங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப இதாக இருக்குது. அவங்க நாய்க்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 250 குழந்தைங்களை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் பேர் ரமாதேவி. நான் கோயம்புத்தூர் என்ஜிஓ காலனியில் குடியிருக்கேன். நாய் அடிப்பட்டாலும் ஃபோன் பண்ணால் அவங்க உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. சில ஃபீமேல் டாக்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், எல்லாம் துரத்தி விடுவாங்க. இந்த மேம் தான் நல்லா பார்ப்பாங்க. நிறைய பேர்னால புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப தூரத்துல யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. சராசரி மனுஷன் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. அந்த அளவுக்கு எளிமையாகவும் அத்தனை குழந்தைகளுக்கு தாயாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடிக்கடி போய் எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அவங்களுக்கு இப்போதைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிட்டு இருக்காரு, இல்லாட்டா அந்த இடத்த விலைக்கு வாங்க சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுடைய தேவை வந்து அந்த இடத்த வாங்கணும். அதுக்கான இதில் அவங்க வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம். முறையா இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க இப்போ தங்கியிருக்க இடம் அவங்களுக்கு சொந்த இடம் கிடையாது. சொந்த இடம் ஆக்கணுங்கிறதுக்காக பணம் கேட்குறாங்க. அது அவங்களுக்காக கேட்கல, அவங்க வளர்த்துற அந்த பெட்ஸ்க்காக கேட்குறாங்க. அவங்க எந்த மாதிரி டாக் வளர்த்துறாங்கன்னா, காஸ்ட்லியாக அந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் வளர்த்தலை. அவங்க வந்து தெரு நாய்கள், மனிதர்களால் அடிப்பட்ட நாய்கள், கேன்சர் வந்த டாக்ஸ், சொறி நாய், உடல் சரியில்லாத நாய்கள், கண் தெரியாத நாய், ஊனமுற்ற நாய் எல்லாத்தையும் அவங்க டெய்லியும் குளிப்பாட்டி சாப்பாடு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 65 வயசுல இப்படி ஒரு லேடி இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்காக எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். எல்லாருமே தயவுசெய்து அவங்களோட ஷெல்டர் வந்து பார்த்துட்டு உங்களால் இயன்ற உதவியை அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா தான் அவங்க கொஞ்சம் மேலே வர முடியும். அனிமல் லவர் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய ஒருங்கிணைந்து செயல்படணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் டைரெக்டாக கொண்டு போய் காமிச்சுட்ருவோம். அந்த அம்மாவுக்கு ஒரு நேம் இருக்கு. அவங்க வந்து கருணைத்தேன்னு அவங்க பேர். அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த நாய்களை கருணையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பல ஊர்களுக்கு சென்று அவங்க வந்து அந்த நாய்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. நேராக வந்து பாருங்க, நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணால் கூட நான் வந்துட்டு அவங்க கூட்டிக்கொண்டே அவங்கள வந்து நான் அவங்க இடத்த காப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனசும் வந்து ரொம்ப வந்து இலகாத மனசோட இலகிறோம். அந்த நம்ம எத்தனோ நீங்கள் வீட்டுகளில் உங்கள் செல்லப்பிராணி 1-2 வளர்க்குறதுக்கே நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அவங்க 250 நாய் வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து கீதாராணி அம்மாவுக்கு நம்ம உதவி பண்ணணும். அவங்களுக்கு நாமளும் கரம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த குழந்தைங்களை நினச்சி ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சா வெளி உலகத்துக்கு எங்களை காட்டுங்க. எனக்கு வீடு வாசல்லாம் விட்டு ஒரு வனாந்திர இடத்துல, கரண்ட் இல்லாத இடத்துல, வாசலுக்கு ஜன்னல் கூட இல்லாத இடத்துல தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த குழந்தைங்களோடய வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு கூட நான் போகிறதில்ல. பிரம்ம ரகசியமே ஆனாலும் 2 நிமிடங்களுக்குள் சொல்லிவிட வேண்டும் என எதிர்பார்க்கும் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நேரம் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். 5 அறிவு ஜீவனிடமிருந்து அன்பை தவிர வேறு எந்த பதிலுதவியும் கிடைக்காது என்று அறிந்தும் இப்படிப்பட்ட சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து வரும் இவர் தற்போது உங்கள் உதவியை நாடும் கட்டாயத்தில் உள்ளார். முக்கியமாக இத்தனை நாய்களுடனும் இருக்க விசாலமான இடம் தேவைப்படுகிறது. இதனால் இதுபோல் வேண்டுவோருக்கு பட்டா அளிக்கும் அரசு அலுவலர்களுக்கு உடனே வரை பற்றி தெரியப்படுத்துவது அவசியமாகிறது. எனவே இந்த பதிவை உங்கள் சமூக வலைதளங்களிலும் நண்பர்களோடும் பகிர வேண்டுகிறோம். அதன் மூலம் உதவி செய்யக்கூடியவர்களின் கவனத்திற்கு இவரின் தேவைகள் சென்று அவை பூர்த்தி செய்யப்பட்டால் அதுவே நாம் இந்த தன்னலமற்ற வாழ்க்கைக்கு அளிக்கும் மிகப்பெரிய கௌரவமாகும்.